வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார்ட்ஸ் பற்றி எதாவது டிஸ்கஸ் பண்ண போகிறீங்களா ப்ரோ, இல்லை ட்ரேட்ஸ் எதாவது பிரேக் டவுன் பண்ண போகிறீங்களா, இல்லை எதாவது கான்செப்ட் சொல்லி தர போகிறீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டேக் அ ஸ்டெப் பேக், சிட் அண்ட் ரிலாக்ஸ். இது வந்து ட்ரேடிங்கோட டார்க்கஸ்ட் சைடை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் நவரில் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். Now the time is 3:30, almost afternoon 3:30. பட் இது இன்னைக்கு அப்லோட் ஆகுமான்னு கேட்டால் இன்னைக்கு அப்லோட் ஆகாது. இன்னைக்கு நான் இன்னொரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஸோ அதை ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்லோட் ஆகிடும். இது மோஸ்ட் ப்ராபப்ளி டியூஸ்டே இல்லை வென்ஸ்டே, விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் 27th or 28th of January உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, as I said previously, ட்ரேடிங்கோட டார்க் சைடு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய யூடியூபு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். லைக் பீப்புள்ஸ் வில் சே தட் தே ஹாவ் த பெஸ்ட் கோர்ஸ், திஸ் தட் கோர்ஸ் வாங்குங்க, ப்ராஃபிட்டபுளாக எல்லாம் 30 நாளில் ப்ராஃபிட்டபுளாக எல்லாம் பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம், பல கோடிகளில் சம்பாதிக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. விச் இஸ் டோட்டலி ஃபேக். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இன் ரியாலிட்டி அது ஃபேக். என்ன ப்ரோ திடீர்னு இப்படி ஃபேக்குன்ட்டிங்க, அப்போ லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க, கோடிகளில் சம்பாதிக்கிறாங்களே ப்ரோ அப்படின்னா, சி the money that you can make in trading has no cap, which means உங்களால் ஒரு வட்டத்துக்குள்ள அந்த நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலான்றதை போட்டு உங்களால் தடுக்க முடியாது. சொல்கிற மாதிரி லட்சத்துலேயும் சம்பாதிக்கலாம், கோடிலையும் சம்பாதிக்கலாம், நீங்கள் ₹1 கூட சம்பாதிக்காமல் இருக்கலாம். சி ட்ரேடிங்ன்றது வந்து இட்ஸ் அ ஸ்கில், இட் டேக்ஸ் டைம். நீ நினைக்கிற மாதிரி 30 நாள்லலாம் ஒன்னாலாம் பல லட்சங்கள் பல கோடிகள்லாம் உன்னால் பார்க்க முடியாது. ஓகேவா? இட் டேக்ஸ் டைம். அது ஏன் பீப்புள்ஸ்க்கு புரிய மாட்டேங்குன்னு தெரியல. சார் ட்ரேடிங் கற்றுக்க வரனா இட்ஸ் ஸ்கில். லைக் நீ எப்படி 4 வருஷம் ஒரு டிகிரி படித்து அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வாங்குற. இப்போ இன்ஜினியரிங்னா ஒரு 4 years, ஆர்ட்ஸ்னா 3 years, டாக்டர்னா 5 years, லாயர்னா 5 years. எனக்கு லாயர் பற்றி ஐடியா இல்லை எவ்வளோ வருஷம் ஆகும், பட் யூ கேன் கெஸ் இட் ரைட். ஸோ இப்போ அந்த டிகிரிக்கே நீ 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஒரு காலேஜுன்னு ஒன்றுத்துக்கு போய் படித்து தான் வாங்குறேன்னா, அப்போ இந்த ட்ரேடிங்ன்றது நீ லைக் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன்னா யூ காண்ட் அன்லேர்ன் ட்ரேடிங். அதுதான் ட்ரேடிங்கோட பியூட்டி. ஒன்ஸ் நீ இந்த ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணிட்டேன்னா யூ காண்ட் அன்லேர்ன் இட். அப்போ இதுவும் ஒரு விதமான மணி மேக்கிங் ஸ்கில். இப்படி டாக்டர்ன்றது ஒரு மணி மேக்கிங் ஸ்கில். ஏன்னா நீ ஒன்ஸ் டாக்டர் ஆகிட்டனா யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். லைக் ஒன்ஸ் உன் கையில் டிகிரி வந்து நீ நீட்டாக அந்த மாதிரி ஏதோ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது போல, அது ஐம் நாட் ஷுர் வாட் those things are and what those terminologies are, but once you mastered it you can earn money. Like same goes for engineering. Once you graduated from engineering with a degree, you can get a job like an architect or something like that and you can make money. Same goes for arts, everything. அப்போ இதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான். இட் டேக்ஸ் டைம். பட் இன் ரியாலிட்டி கோர்ஸில் அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி 2 மாதத்துலேயோ 1 மாதத்துலேயோ உன்னால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியுமான்னு கேட்டால் 0.00001% கூட கிடையாது. ஏன் ப்ரோ அப்படின்னா, சி இது வந்து ஒரு மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட். திஸ் இஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்படின்றப்ப மார்க்கெட் ஹேஸ் சீசனல் டெண்டன்சி. தெர் இஸ் அ கான்செப்ட் கால் சீசனல் டெண்டன்சி. இன்னைக்கு பார்க்குற சார்ட்டு நாளைக்கு அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இந்த வாரம் பார்க்குற ப்ரைஸ் ஆக்ஷன் அடுத்த வாரம் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சி மார்க்கெட் ரிப்பீட் இட் செல்ஃப்ஸ் தான். தெர் இஸ் no just give me a minute. Yeah, market and pattern repeat itself தான். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஐயோ என்ன டெக்ஸ்ட் வர மாட்டேங்குது. மார்க்கெட் அண்ட் பேட்டர்ன் ரிப்பீட் இட் செல்ஃப் தான், அதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். உனக்கு பார்க்கணுன்னா பாரு, இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு. உன்னை யாரும் கட்டுப்படுத்தலை. ஏன்னா நீங்கள்லாம் வந்து டிக்டாக் பிரெயின்டு. உங்களுக்குலாம் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் 30 செகண்டில் உங்களுக்கு அந்த டோப்பமைன் ஹிட் கிடச்சா அடுத்த ரீல்ஸ் அடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே போவீங்க. பட் இந்த வீடியோலாம் என் சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே லாங் ஃபார்மேட் கண்டென்ட் தான். இந்த ஷார்ட் ஃபார்மேட் 5 minutes 4 minutes அந்த மாதிரி கண்டென்ட்டே இருக்காது. அந்த மாதிரி கண்டென்ட்டு போட்டு தான் உங்களை இழுப்பாங்க உள்ள. பட் அதையே எவனும் பார்க்க மாட்டான். ஆனால் இவனுக்கு ட்ரேடிங்கில் லட்சமாக சம்பாதிக்கணுமா. அதான் வந்து
ஒரு half அன் ஹவர் 1 hour இல்லை ஒரு 40 minutes ஒருத்தன் சொல்கிறத உன்னால் உட்காந்து உன்னோட அட்டென்ஷன் ஸ்பேனை கொடுத்து கேட்க முடியலன்னா நீ எப்படி மார்க்கெட்டில் காசு சம்பாதிப்ப? அதுதான் இங்கே பெரிய கொஷினே. ஏன்னா உங்களுக்குலாம் அந்த ரீல்ஸை பார்த்து பார்த்து 30 செகண்ட் பார்த்து 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 டோப்பமைன் ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த வீடியோலாம் ஏன் பர்டிகுலர்லி நான் என் வீடியோ பற்றி சொல்கிறேன், மற்றவங்க எப்படின்னு தெரில. என் வீடியோ எல்லாமே லாங் ஃபார்மேட் தான். பார்க்கணுன்னா உட்காந்து பாரு, அதில் ஸ்டஃப் இருக்கும். இல்லைன்னா அப்போ நீ என்ன கேளு. முதல்ல பாரு, ஸ்டஃப் இருக்கா, இருந்தால் பாரு, அதை யூஸ் பண்ணிக்கோ. ஸ்டஃப் இல்லை ப்ரோ, உங்கள் வீடியோ பார்த்தேன் ப்ரோ, 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட உட்காந்து பார்த்தேன் ப்ரோ, அதில் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ நீ வந்து எனக்கு கேளு. ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் உன்னை வந்து இதோட டார்க் சைடை தான் நான் உனக்கு காட்டுறேன். லைக் நீ ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் பார்த்த லாவிஸ்ட் லைஃப் ஸ்டைல், ட்விட்டரில் பார்த்த லாவிஸ்ட் லைஃப் ஸ்டைல்லாம், த டேர்ம் இஸ் கால்ட் லாவிஷ் லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க டார்க்கஸ்ட் சைடை யாருமே உனக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டார்க் சைடை ஓப்பன் பண்ணால் உள்ளே வரத்துக்கு மக்கள் பயப்படுவாங்க. ட்ரேடிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் நீ கற்றுக்கிட்டனா இட்ஸ் லைக் அன் ஏடிஎம் மிஷின். ட்ரேடிங் ஈக்குவல்ஸ் ஏடிஎம் மிஷின். யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் எனி திங். எந்த மார்க்கெட்டில் வேணால் நீ பணம் பார்க்கலாம். ஃபோரெக்ஸாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, மீம் காயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் நீ பணம் பார்க்கலாம். ப்ளஸ் இதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. கையில் ஒரு ஃபோனு, ஒரு நெட்டு, நீ பாட்டு எங்கே வேணா உலகத்தில் எங்கே வேணால் உட்காந்து சம்பாதிக்கலாம். அப்படின்ற ஒரு வரப்பிரசாத ஸ்கில்லை உன்னால் ஒரு வீடியோவில் ஒருத்தன் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஒரு 20 நிமிஷம் வருது அந்த வீடியோ, அதை உன்னால் பார்க்க முடியலன்னா ட்ரேடிங் உனக்கானது கிடையாது. தயவு செஞ்சு நீ வேறு வேலையை பார்த்துட்டு போயிடு. அதுதான் பீப்புளோட அந்த டிக்டாக் பிரெயின்னு நான் சொல்ல வர்றது அதுதான். ஸோ டிஸ்க்ளைமர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம். அப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டும் பேட்டர்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வரதே நீ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதம் வரதே அடுத்த மாதம் வரதே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, உனக்கு ட்ரேடிங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிக்கப் ஆகணும்னா யூ நீட் மினிமம் 1 year இன் ஃபீல்ட். ஏன் ப்ரோ 1 yearன்றீங்க? நிறைய பேர் சொல்கிறாங்களே ப்ரோ. இதில் இன்னொரு மேட்ரு இருக்குது. இப்போ 30 நாள் 60 நாளில் ட்ரேடிங் கற்றுக்கலாம்னு சொன்னால் கற்றுக்க முடியாதான்னு கேட்டால் கற்றுக்கலாம். இட் இஸ் ட்ரூ. அப்போ ப்ராஃபிட் பண்ணுறாங்களே ப்ரோ, 1 மாதம் கோர்ஸ் 1.5 மாதம் கோர்ஸ்லாம் படிச்சுட்டு அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் வருது. நீ அதுவுமே பண்ணலாம். ஆனால் நான் இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் தெரியுதா? இந்த மாதம் அவன் பணம் பண்ணிட்டானா அடுத்த மாதம் பண்ணலாம். ஆனால் அந்த 3வது மாதம் அவனால் பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது 2 மாதம் தான் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். 3வது மாதம் எப்படி இருக்குன்றதே அவனுக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி சீசனல் டெண்டன்சின்னு ஒன்று இருக்குது. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதம் இருக்கிறது அடுத்த மாதம் இருக்காது, அடுத்த மாதம் இருக்கிறது அதுக்கு அடுத்த மாதம் இருக்காது. என்ன ப்ரோ குழப்புறீங்க? அப்போ மார்க்கெட் அண்ட் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னா உனக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும்னா ஜானோட ப்ரைஸ் ஆக்ஷன் வில் ரிப்பீட் இன் ஏப்ரல் மந்த். இப்போ புரியுதா? நீ எதிர்பார்க்குற மாதிரி அடுத்த வாரமோ அடுத்த மாதமோலாம் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆகும். அது எப்போன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. நான் இங்கே சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இதுக்கு தான் நான் 1 year மினிமம் இன்ஃபீல்டுனா நீ ரியல் டைம் நவுற மார்க்கெட்டில் கலெக்ட் பண்ணுறது தான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் உனக்கு சிம்பிள் டேர்மில் போடணுன்னா ட்ரேடிங் அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் டைம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. யூ வில் லேர்ன் ட்ரேடிங் until your deathbed. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா, ட்ரேடிங்ன்றது எப்படின்னா இட்ஸ் லைக் அ ஸ்கில். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ மணி மேக்கிங் ஸ்கில். அப்போ அதை நீ தினம் ஒன்றா புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பேன். அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீ படிக்கிற கோர்ஸோ எதுவாக இருந்தாலும் அது முடிஞ்சிடும். அது வேற, அது தியரி.
ஆனால் இன் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குல்ல, இன்ஃபீல்டு. இங்கே தெரியுதா சார்ட் நேமு, இங்கே தெரியுதா ப்ரைஸு, அது நவுறது தினம் 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 தினம்னு வந்துக்கிட்டு இருக்கும். வாரத்தில் 5 நாள் நீ ஃபோரெக்ஸ் பண்ணுறதா இருந்தால், இந்தியன் மார்க்கெட் பண்ணுறதா இருந்தாலும் அதே சேம் வாரத்துக்கு 5 நாள், கிரிப்டோ பண்ணுறதா இருந்தால் வாரம் ஃபுல்லாக ரன் ஆகும். அப்போ அது உனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் லேர்னிங். நீ இந்த தியரி கற்றுக்கிட்ட அது வந்து லேர்னிங் கிடையாது. அந்த லேர்னிங்கை எடுத்துக்கிட்டு நீ இங்கே ஃபீல்டில் அப்ளை பண்ணுற பேர் அதுதான் லேர்னிங். அப்போ உனக்கு தினம் 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 மார்க்கெட் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக சொல்லித்தரும். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். யூ வில் லேர்ன் ட்ரேடிங் அன்டில் யுவர் டெத் பெட்னா அதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட் ஒன்று ஓவர் ஆயிடுச்சா? இப்போ அடுத்த பாயிண்ட். இங்கே தான் கோர்ஸ் எல்லாம் சொல்ல வருவாங்க. என்ன பண்ணணும்? இப்போ உனக்கு கோர்ஸ் வாங்க வைக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? லாவிஷான லைஃப் ஸ்டைலை காட்டுவாங்க. நீயும் மோகத்துக்கு போவ. அதாவது இந்த இடத்துல டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னா நீ தான். எப்படின்னு நான் சொல்கிறேன். நீ ஒரு 9 to 5 போயிட்டுருப்ப, இல்லை காலேஜ் படிக்கிற, ஏதோ பண்ணுற, காசு சம்பாதிக்கணும்னு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரலான்னு ஆசைப்பட்ற. ஓகேவா? ட்ரேடிங்குள்ளே வர எல்லாருமே காசு சம்பாதிக்கணும் தான் வருவாங்க. ஆனால் அதுக்கான கொடுக்க வேண்டிய டைமிங் ஒன்று இருக்குல்ல, இதை கொடுக்க யாரையும் ரெடி கிடையாது. அதுதான் டார்க் சைட் ஆஃப் ட்ரேடிங். உனக்கு 60 நாளில் கற்றுக்கலாம், 30 நாளில் கற்றுக்கலான்றவாங்க. See, of course, trading can be learned in 30 days. Trading வந்து in theory நீ 30 daysல கற்றுக்கலாம். அது வாஸ்தவம் தான். இன் ரியாலிட்டி நடத்தி காட்ட முடியும். 30 டேஸ்ன்றது நான் சொல்கிறது லைக் எப்படி சொல்கிறது, கிவ் ஆர் டேக்குன்னு வச்சுக்கலாம். அது 20 டேஸ்லையும் கற்றுக்கலாம், 25 டேஸ்லையும் கற்றுக்கலாம், அரௌண்ட் ஆஃப் 30 டேஸில் கூட கற்றுக்கலாம். ட்ரேடிங் தியரியை கற்றுக்கிறதுக்கு 30 நாள் போதும். ஆனால் இன் ரியாலிட்டியை கற்றுக்க நான் சொன்ன மாதிரி அன்டில் யுவர் டெத் பெட். அதை எவனும் சொல்ல மாட்டான். உனக்கு கோர்ஸ் விற்கணுமா, இந்த அப்படி 30 நாளில் நீ ட்ரேடிங் கற்றுக்கலாம். 30 நாளில் ட்ரேடிங் கற்றுக் கொடுப்பது எப்படி? இந்தா வாங்கிக்கோ, இதை சொல்கிறானுங்க. ஆனால் இதை சொல்ல மாட்டானுங்க. ஏன் இதை சொல்ல மாட்டானுங்கன்னா, இதை சொன்னால் இது சேல் ஆகாது. ஏன்னா மக்களுக்கு அந்த டைமை கொடுக்க வேண்டிய இது கிடையாது. அந்த அளவுக்கான பொறுமை நம்ம மக்கள்கிட்ட கிடையாது. இதுதான் வந்து நான் ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். மார்க் கியூபனா யாருன்னு ஏதோ ஒன்று சொல்ல, லைக் அந்த கோட் எப்படி வரும்னா, people will work 72 hours a week for someone, but they don't work for themselves in return of a lifetime freedom. அது சம்திங் இந்த மாதிரி தான் அதோட கோட் ஒன்று வரும். அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த கோட்ஸில் அப்படின்னா, நம்ம மக்கள் வேற ஒருத்தனுக்காக 72 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு தயார். ஆனால் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த டைமை செலவு பண்ணுறதுக்கு தயாரான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் பீப்புளோட மைண்ட் செட். அப்போ உனக்கு இந்த லட்டும் வேணும், காசு தரக்கூடிய இந்த ஏடிஎம் மிஷின் வேணும், ஆனால் அதுக்கு நான் இந்த டைமை கொடுக்க மாட்டேன். நான் ரங்கா ஜோக் காட்டுறியா? ஒன்று நீ இதை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் உனக்கு செட் ஆகாது. எனக்கு காசும் வேணும், நான் வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு காசு வேணும் அப்படின்னா எங்கேருந்து வரும்? இதில் எல்லாம் 9 to 5 வேஸ்ட்டு, 9 to 5 வேஸ்ட்டு, 9 to 5 வேஸ்ட்டு. அதாவது இங்கே தான் ஹார்ஷ் ரியாலிட்டி. உனக்கு 9 to 5லையாவது மாதம் ஒரு சேலரி, ஒரு அமௌண்ட்டுன்னு வந்து கிரெடிட் ஆகும். ட்ரேடிங்கில் அந்த பேச்சே கிடையாது. மாதத்துக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு உன்னால் ஒரு கணக்கே சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன் மினிமம் 1 year ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு. அப்போ தான் உனக்கு டேட்டான்னு ஒன்று இருக்கும்.
ஜனவரி மாதம் எவ்வளோப்பா நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம டேட்டாவில், பிப்ரவரி மாதம் எவ்வளோப்பா ஆகுது, ஐயோ மார்ச் மாதம் என்னப்பா நம்மளால் ஒரு ரூபா கூட பண்ண முடியல, அப்போ மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மந்த் நம்ம லாஸில் இருக்கோம், அப்போ அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்போ உனக்கு மாதம் மாதம் இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்னே கிடையாது. ஏன்னா ஒரு சில மாதம் ட்ரேடே வராமல் போகும், ஒரு சில மாதம் நீ லாஸில் இருப்ப. அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவ? உனக்கு எல்லாம் லேவிஷ் லைஃப் ஸ்டைலை காட்டி 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 உன் மூளை அதை தான் நோக்கி போகும். அப்போ இப்போ புதுசாக நீ ட்ரேடிங்குள்ளே வர, ஓகே கற்றுக்கிட்ட, நீ சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்ட. ஆனால் அந்த சம்பாதிக்கிறத நீ என்ன பண்ணுறன்னு ஒன்று இருக்குது. அதை நீ மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறியா, எதர் உனக்கு இன்னும் கற்றுக்க இன்னும் ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு செலவு பண்ணுறியா, இல்லை உஷாரா அந்த காசை அடுத்த பட்ஜெட்டுக்கு அடுத்த 2 மாதத்துக்கு முதல்ல எடுத்து வச்சிரு, அடுத்த 2 மந்த்ஸ்க்கு உன் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது உன்னோட பர்சனல் நீட்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுட்டு நீ மறுபடியும் ட்ரேடிங்குள்ளே வரியா, இல்லை அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறியான்றது அங்கே தான் ஒருத்தனை பற்றி மாறும். இண்டிவிஜுவல் டிபெண்ட்ஸ். அது ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தியா, 9 to 5னா உனக்கு மந்த்லி டானும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஆனால் ட்ரேடிங்கில் அந்த ஒரு வார்த்தையே கிடையாது. இந்த மாதம் ப்ராஃபிட் பண்ணுவேன், அடுத்த மாதம் லாஸ் பண்ணுவேன், அப்போ அடுத்த மாதம் உன்னோட கமிட்மெண்ட்ஸ் யார் ஃபில் பண்ணுவா? ஏன்னா நீ இந்த மாதம் வந்த காசை தான் செலவு பண்ணிட்டே ஊதாரித்தனமா. அதுதான் பீப்புளை ஸ்பாயில் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் விற்கிற ஆட்கள் பண்ணுற வேலை. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? நோக்கு இப்போ புரிஞ்சுதா? இதெல்லாம் இப்போ நான் தட்டியிருக்கிறது வந்து ஐம் ஜஸ்ட் டேப்டு த டிப் ஆஃப் ஐஸ்பர்க். இன்னும் நிறைய இருக்குது ட்ரேடிங்குள்ளே, நீ நினச்சி கூட பார்க்க முடியாத டார்க் சீக்ரெட்ஸ்லாம் ட்ரேடிங்கில் இருக்குது. தூக்கம் இருக்காது, அதுதான் அது எல்லாமே நான் சொல்ல வர்றது. இப்போ எல்லாமே இந்த 1 இயர்ன்ற இந்த ஒரு டைம் பீரியட்குள்ளே அடங்கும். ட்ரேடிங் வந்து இருக்கிறதுலே ரொம்ப போர். அதே மாதிரி ட்ரேடிங் தான் இஸ் ஒன் ஆஃப் த இல்லை, ட்ரேடிங் தான் ட்ரேடிங் இஸ் தி ஹார்டஸ்ட் ஜாப் டு மேக் ஈஸி மணி. ஏன்னா அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கான டைமு மக்கள் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஒன்ஸ் அந்த டைமை போட்டுட்டாங்கன்னா தென் மேக்கிங் மணி இஸ் ஜஸ்ட் ஈஸி. யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் எனி திங் இன் எனி ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒன்ஸ் யூ லேர்ன். ஆனால் அந்த ஹார்டஸ்ட் ஜாபுன்றது அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய டைம், அதுதான் ஹார்டஸ்ட் ஜாப். ஏன்னா உனக்கு அந்த ஸ்கில்லை கற்றுக்கணும், அப்போ அதை கற்றுக்க நீ ரெடியாக கிடையாது. ஆனால் ஈஸி மணி வேணுமா, தூக்கி வாயில் தான் நொட்டுவாங்க எல்லாத்தையும். இதை எவனும் சொல்ல மாட்டான், ஏன்னா சொன்னால் ஆஸ் எ செட் த சர்க்கிள் ரிப்பீட் இட் செல்ஃப். கோர்ஸ் விற்க முடியாது, நீ பார்க்குற அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், லேவிஷ் லைஃப் ஸ்டைல், ட்ரேடிங் லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த கோர்ஸ் மட்டும் நீ வாங்காமல் ஒரு மாதம் அவனை வாட்ச் பண்ண, அந்த லேவிஷ் லைஃப் ஸ்டைல் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவனோட ப்ரைமரி அவன் லேவிஷ் லைஃப் ஸ்டைலை ஃபன் பண்ணுறதே இந்த கோர்ஸோட காசு தான். கோர்ஸ் விற்கிறது நான் தப்பு சொல்ல மாட்டேன். லைக் யூ கேன் கோர்ஸ், ஏன் நானே பர்சனல் மென்டர்ஷிப் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் அதுக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லி உள்ளே கூப்பிடுவ பற்றியா, அதுதான் என்னை ட்ரிகர் பண்ணும். ஏன் என்ன அது பர்சனலாக ட்ரிகர் பண்ணுன்னா, ஐ மை செல்ஃப் அ ட்ரேடர். எனக்கு தெரியும் இதில் என்னெல்லாம் இருக்குது, இந்த மார்க்கெட்டில் என்னென்னலாம் பண்ணணும், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணணும், எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன் ரியாலிட்டி இன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ப்ளஸ் நான் பர்சனலி மென்டாரும் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கும் நான் இதே தான் சொல்லுவேன். ஐ நோ ஃபார் மை செல்ஃப் ஃபார் அ ஃபேக்ட் இதோட ஹார்ஷ் ரியாலிட்டி என்னன்றது. பட் அந்த எஃபர்ட்டை போகிறதுக்கு மக்கள் தயாராக கிடையாது. ஏன்னா நான் தான் உண்மையை சொல்கிறேன்ல, ட்ரேடிங் ரெக்வயர்ஸ் a lot of sacrifice. நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. It will break you mentally and emotionally. First it will break you into pieces. லாஸ் வாழ்க்கை எடுத்து அல்டிமேட் ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஆனால் ஒன்ஸ் அதை நீ கிராஸ் பண்ணிட்டனா
அதுக்கப்புறம் வரக்கூடிய லைஃப்ன்றது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் ப்ளஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த ஈஸி மணி. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஹார்டஸ்ட் ஜாப்னு இருக்குல்ல, அதை பண்ணுறதுக்கு தயாராக கிடையாது மக்கள். எனக்கு பணம் மட்டும் வேணும்ப்பா, என்னெல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னா எங்கேருந்து பணம் வரும்? இதில் எல்லாம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு 9 to 5 செட் ஆகாது, அடுத்தவனுக்கு கீழே வேலை செய்ய பிடிக்காதுன்னா இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது லைக் ஐ வில் ஜஸ்ட் லாஃப். அதாவது வந்து இப்போ 9 to 5னா வெறும் நீ 9லேருந்து 5 மணி வரைக்கும் தான் வேலை செய்ய போகிற. ஆனால் நீ பிஸ்னஸ்ன்னு ஒன்று பண்ணணும்னா ட்ரேடிங் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே நீ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த டைமுக்கு தூங்கணும், அந்த டைமுக்கு எழுந்திக்கணும், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அன்டில் யுவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ் பிக்கிங் அப். அந்த பேஸ்மெண்ட் போடுவ பற்றியா ஃபவுண்டேஷனு ஒரு வருஷம் 2 வருஷம் நொந்து நூடுல்ஸாக போயிடுவேன். வேலை செய்கிற இடத்துல அதான் உனக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்னு ஒன்று இருக்குது, 9 to 5ன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த இதுக்குள்ளே எனக்கு வேலை செஞ்சால் போதும், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ அப்படின்னு. ஆனால் உனக்கு நீ ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேனா இந்த டைமே கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வாரத்தில் 7 நாளும் வருஷத்தில் 365 நாளும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை எவனும் சொல்ல மாட்டான். நான் சொல்ல வர்றது இனிஷியல் டைம்ஸில், லைக் அந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிற டைம்னு ஒன்று இருக்கும்ல, லைக் either 1 year or 2 year, அந்த டைம் வரைக்கும் நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சேம் கோஸ் ஃபார் ட்ரேடிங்குமே பிஸ்னஸ் தான். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வீக்லி ஒரு 2 வீடியோ இல்லை ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ட்ரேடிங்கோட ஹார்ஷ் ரியாலிட்டி, அதை நீ எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதுலாம். இது நான் ஜஸ்ட் இப்போ தட்டியிருக்கிறது டிப் ஆஃப் ஐஸ்பர்க். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை எனக்கு டிஎம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா கமெண்ட்டில் நீங்கள் போட்டு லைக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு 4-5 பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் அல்காரிதம் படி. ஸோ மேபி மற்ற நாள் யாராவது கற்றுக்கணுன்னு வந்தால் அவங்களுக்கு இது ஒரு என்லைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு கூட எனக்கு தெரில. ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி பாதி பேர் 5 நிமிஷம் 2வது நிமிஷத்துலேயே வீடியோ ஃபுல்லாக இது பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் டிக்டாக் பிரெயின். நான் சொன்ன மாதிரி என் வீடியோவில் டோப்பமைனேட்லாம் வராது, என் வீடியோவில் ஹார்ஷ் ரியாலிட்டி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக இன்னும் நிறைய மேட்ரு இருக்குது. நான் இப்போ தட்டியிருக்கிறது as I said previously last 2 times tip of iceberg. இந்த மாதிரி கண்டென்ட்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அதை புஷ் பண்ணும் நிறைய பீப்புள்ஸ்க்கு. ஸோ அது மூலமாக 4 பேர் நாளைக்கு யாராவது போய் இதில் ஜாயின் ஆகணும், இந்த இதில் இது பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க ஒன்றுத்துக்கு 2 தடவை யோசிச்சுட்டு உள்ளே இறங்குவாங்க. ஸோ ஐ ஹோப் யூ guys லைக் திஸ் வீடியோ. பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா உங்களோட தாட் ப்ராசஸ், லைக் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பீஸ்.